ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இது வரைக்கும் இதில் என்ன பார்த்துருக்கோம், எப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் எப்படி டிசைன் பண்ணுறது, அண்ட் தென் அந்த ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பாரை எப்படி ஆக்ஷன்ஸோட ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், அப்படி தானே? ஓகேவா? ஸோ பட் இங்கே பிரச்சனை, இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? ரெடியூஸ் பண்ண உடனே தெரியுது பாருங்கள் மொபைல் வியூவில், இன்ஸ்டண்ட்டாக இருக்கா, இன்ஸ்டண்ட்டாக. ஸோ இது பை டிஃபால்ட்டாகவே நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது மைனஸில் தான் நிற்கணும், நமக்கு -100% தான் இருக்கணும் நம்ம பை டிஃபால்ட்டாகவே. ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு அது தெரியாது. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த இஷ்யூஸ் நமக்கு ரெக்டிஃபை பண்ணியாச்சு இன்ஸ்டண்ட்டாக. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஹோம் செக்ஷன். ஸோ என்னோட ஹோம் செக்ஷன் எப்பயுமே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே எனக்கு லெஃப்ட் சைடில் சில கண்டென்ட்ஸ் இருக்கணும், ரைட் சைடில் ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேவா? ஒரு வெக்டார் இமேஜ் இருக்கணும், இல்லை உங்களை பற்றின உங்களோட இமேஜாக கூட இருக்கலாம். இட்ஸ் அ ஆனால் பட் இட் ஷுட் பி a PNG. ஓகேவா? ஸோ ஹோம் செக்ஷன் அப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கு வந்து என்ன இருக்கு அப்போது, அது வந்து என்ன இருக்குன்னா, செக்ஷன் ஹேஷ் ஹோமாக இருக்கணும். ஓகேவா? செக்ஷன் ஹேஷ் ஹோம். ஸோ எக்ஸாக்டாக இப்போ இதே மாதிரி மேலே இந்த ஹோம்க்கு இங்கே என்ன வச்சுருக்கணும், அதே நேம் தான் என்ன இருக்கணும் எனக்கு இந்த இடத்துல இருக்கணும். இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன போட்டுருங்க, அபவுட்டு, ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்டு, கான்டாக்ட், ஃபூட்டர் நம்ம அப்புறமேல் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியே அந்த நேம் எல்லாத்தையும் ஐடியில் காப்பி பண்ணி போட்டுருங்க. அபவுட்டுக்கு அபவுட்டு, ஸ்கில்ஸ்க்கு ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ், அண்ட் தென் கான்டாக்டுக்கு கான்டாக்ட். சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இல்லை ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த செக்ஷனுக்கு இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இன்புட்டில் போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, செக்ஷனுக்கு ஸ்டைல்ஸ் எழுதலாம். அட் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட கஸ்டம் ஸ்டைல்ஸை இங்கே எழுத ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், என்னோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போது யான் வாட்ச் அப்படிங்கிறத ட்ரிகர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த கமாண்ட் அதை ரன் பண்ணி விட்டு சிஎஸ்எஸ் இப்போ லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எப்பயுமே என்ன இருக்குன்னா, விட்த்து ஃபுல்லாக இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், ஹைட்டும் ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ பிஜி வந்து நமக்கு ரெட்டு 200 சம்திங் இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன பேக்ரவுண்ட் கலருமா எடுக்க மாட்டேங்குது. இல்லையே, என்னமோ எங்கேயோ உதைக்குதே. இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு பாடி, ஓகே, ஹைட் பார்த்தீங்களா, ஹைட் எடுத்துக்கவே இல்லை. அதனால தான் அது வந்து அந்த கலர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிஜி கலர் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கல. ஸோ அப்போது ஹைட்டு தான் இங்கே பிரச்சனை. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஹைட்டு வந்து எப்பயுமே இந்த ஹெட்டரோட ஹைட்டில் இருந்து நான் இந்த செக்ஷனோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணி நான் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னோட ஹெட்டர் ஹைட்டு என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் டிவைசஸில் ஹெட்டரோட ஹைட் எவ்வளோ இருக்குது, ஆல்மோஸ்ட் 67 பிக்சல்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுவே மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் ஹைட் எவ்வளோ இருக்குது, 135 பிக்சல்ஸ் இருக்குது. ஓகேவா? மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் ஓகே, எனக்கு இந்த நேம் பார்த்தீங்களா, என்னோட நேம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனில் புஷ் ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு இது வந்து நெக்ஸ்ட் லைனில் புஷ் ஆகக்கூடாது. அப்போ என்ன செஞ்சிடணும்னா, இந்த இடத்துல இதுக்கு வந்து இந்த இதுக்கு இது வந்து இருங்க, போல் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த நேமுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் லைனுக்கு ரேப் பண்ணாமல் ஸ்ட்ரைட் லைனாகவே வச்சிருக்கும். இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அது எப்பயுமே அங்கே எங்கே இருக்கும், எனக்கு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஸோ இப்போ என்னோட ஹெட்டர் ஹைட்டை செக் பண்ணேன்னா எப்பயுமே 100 பிக்சல்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதாவது மீடியம் டிவைசஸில் ஸ்மால் டிவைசஸில் எவ்வளோ இருக்குது, 70 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. அதே இது
மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கு 100 பிக்சல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட ஹைட் எப்பயுமே நான் கால்குலேட் பண்ணணும். நார்மலாக இருக்கும்போது இங்கே வந்து என்ன கொடுக்க போகிறேன், calc அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். calc 100% வியூ போர்ட் ஸ்க்ரீன் ஹைட்டில் இருந்து எப்பயுமே நீ என்ன செஞ்சிரு, எனக்கு 70 பிக்சல்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோ. எப்போ மொபைல் டிவைசஸ்க்கு. பட் ஒன்ஸ் நீ மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் ஹைட்டை நீ என்ன செஞ்சுக்கணும், மறுபடியும் கால்குலேட் பண்ணணும். calc இப்போ எங்கேருந்து 100% வியூ போர்ட் ஹைட்டில் இருந்து 100 பிக்சல்ஸை மைனஸ் பண்ணி கையில் வச்சுக்கணும். இந்த வந்துச்சா எல்லா செக்ஷனுக்கும்? ஓகேவா? ஆனால் இந்த ஹெடர் வந்து எனக்கு எப்பயுமே எங்கே இருக்கணும், எனக்கு டாப்பில் தான் இருக்கணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஹெடருக்கு வந்து ஸ்டிக்கின்னு கொடுத்து டாப் 0ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஹெடர் எப்பயுமே எனக்கு எங்கே இருக்கு, இப்போ டாப்லேயே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிற பொசிஷன் இப்போ தூக்கி விட்டுருங்க. ஆமாம், ஃபிக்ஸ்டாக அப்படியே இருக்கும்ப்பா. ஓகேவா? எப்போ ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு அந்த ஹெடர் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன செஞ்சிருங்கன்னா இந்த இதில் வந்து இன்புட்டில் போயிட்டு இந்த பிஜி இந்த ரெட் கலரை தூக்கி விட்டுருங்க, நமக்கு இது தேவையில்லை. ஓகேவா? பட் ஹெடருக்கு பின்னாடி விழுகிற லேயர் எனக்கு எப்பயுமே என்ன இருக்கணும், பேக் ட்ராப் வந்து என்னவா இருக்கணும், ஹெடருக்கு பின்னாடி விழுகிற லேயர் வந்து எனக்கு என்ன ஆகிடணும், பிளர் ஆகிடணும். ஓகேவா? அதாவது நான் ஸ்க்ரோல் பண்ணி போகிறேன் அப்படின்னா இது ஹெடர் வந்து எனக்கு எப்பவுமே எல்லாத்துக்கும் மேலேயும் வரும். அப்போ பின்னாடி வந்து எனக்கு என்ன ஆகணும், அதுக்கு விழுகிற அந்த கண்டென்ட் வந்து பிளர் பண்ணாதான் மேலே இருக்க இந்த கண்டென்ட் எனக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக அதை நான் என்ன செஞ்சிட போகிறேன், பிளர் ஆக்கிட போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கண்டென்ட். ஹோம் செக்ஷன்னா ஹோமு, அபவுட் செக்ஷன் என்னது அபவுட்டு, ஸ்கில் செக்ஷன்னா ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட் செக்ஷன்னா ப்ராஜெக்ட்ஸ், கான்டாக்ட் செக்ஷன்னா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் வைங்க. இப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு என்ன இருக்குது, ஹோம் அபவுட்டு. இந்த பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக நான் மேலே போனேன், இங்கே பிளர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்கில்ஸ் இப்போ செக் பண்ணுங்க, ஸ்கில்ஸ் எனக்கு கரெக்டாக மேலே மூவ் ஆனோடனே அந்த ஹெடருக்கு உள்ளே போனோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிளர் ஆயிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணேன்னா இன்ஸ்டன்ட் எனக்கு என்ன வந்துருச்சு, ஹோம் கண்டென்ட் வந்துருச்சு. அபவுட்டை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும், இன்ஸ்டன்ட்டாக எனக்கு அபவுட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? பட் இது வந்து எனக்கு ஸ்மூத்தாக நடக்கணும். ஸோ ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட HTML-க்கு நான் என்ன செய்வேன், ஸ்க்ரோல் பிஹேவியர்னு கொடுத்து அதை என்ன செஞ்சிடணும், ஸ்மூத் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் ஸ்கில்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ஸ்மூத்தாக போகும். ப்ராஜெக்ட்ஸ், அபவுட்டு, ஹோம், கான்டாக்டு ஸ்மூத்தாக இருக்கா, இன்ஸ்டன்ட் அப்பியரன்ஸ் இல்லாமல் அதோட ஸ்மூத் அந்த ஸ்க்ரோல்னஸ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த இதை யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் இருக்க எல்லா செக்ஷனுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு மார்ஜினை செட் பண்ணணும். ஹெடருக்கு நம்ம மார்ஜின் எழுதிருப்போம், இந்த இருக்க பேடிங் எழுதிருப்போம் பார்த்தீங்களா, இதே பேடிங் தான் எங்கே வரணும், நமக்கு எல்லா செக்ஷனுக்கும் வரணும். ஓகேவா? பிஎக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோமா, இதே தான் நம்ம எல்லா செக்ஷனுக்கும் வரணும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடணும்னா இங்கே மல்டி கர்சர் எடிட்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கீ இல்லைன்னா ஆப்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் இங்கே கொடுத்து மல்டி கர்சரில் இதை இங்கே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லார்ஜ் டிவைஸை தாண்டினதுக்கு அப்புறம் பேடிங் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், 32 இருக்கணும். ஓகேவா? அதாவது இந்த இதுக்கும் எனக்கு உள்ளே தான் இது இருக்கணும், அதுக்காக தான். சரியா? ஸோ இப்போ ஹோம் செக்ஷன் நமக்கு உள்ளே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போது இங்கே போகும்போது இங்கே கிளிக் பண்ணும்போது இப்போ அபவுட் போகிறோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அபவுட் வரணும். ஸ்கில்ஸ் அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்க்ரோல் ஆகி கீழே வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஹோம் செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டைல், அதாவது இந்த செக்ஷனுக்கு வந்து நம்ம காமன் ஸ்டைல்ஸில் கொடுத்து கிரிட்டை கொடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து கிரிட் லேஅவுட் செட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ கிரிட் லேஅவுட் கொடுத்து, ஸோ ஆக்சுவலாக இது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹோம் செக்ஷனுக்குள்ளே இப்போ நான் 2 டிவிஷன் வைக்க போகிறேன். ஸோ ஹோம் செக்ஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், டிவ்னு கொடுத்து ஹோம் செக்ஷனுக்குள்ள வந்து இப்போ
இப்போ இந்த ஹோம்குள்ள வந்து இப்போ எனக்கு வந்து 2 லேஅவுட் வரப்போகுது. ஓகேவா? அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா அந்த கிரிட்டை கன்வெர்ட் பண்ண போறேன். கிரிட்டு. ஸோ எனக்கு நார்மலாக மொபைல் டிவைசஸ்லேருந்து எனக்கு ஒரு காலமாக இருக்கணும். ஆனால் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸ் அந்த மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் கிரிட் லேஅவுட்டில் எனக்கு என்ன மாறிடணும், காலம் வந்து 2 ஈக்குவல் காலம்ஸாக டிவைட் ஆயிடணும். ஈக்குவல் காலம்ஸாக. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு டிப் கொடுத்து இதில் வந்து 1, இன்னொரு டிப்பை கொடுத்து இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஈக்குவல் காலம்ஸ் 2 டிவிஷன்ஸ் இருக்கும். இங்கே 1, இங்கே 1. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு கிரிட் ரோக்குள்ள கேப் வந்து எனக்கு 2 கேப் வந்து 2 கேப், அதாவது ஒரு 4 பிக்சல்ஸ் கேப் இருக்கணும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கனுக்குள்ள நான் என்ன கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கனுக்குள்ள உங்களோட நேம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், ஃபஸ்ட்டு இதில் என்டர் கொடுத்துட்டு ஒரு H2 டேக்கில் நான் என்ன செய்ய போகிறேன், ஓகே, ஸ்பேன் டேக் கொடுத்து, இல்லை அப்படின்னா அதை அயான் மட்டும் அதில் வச்சுட்டு இன்னொரு H2 டேக் போட்டு வெற்றிவேல் அப்படின்னு கொடுத்து ஸ்பேன் டேக்குக்குள்ள ரவி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கிளாஸ் நேம். ஸோ டெக்ஸ்ட் வந்து 3XL. ஓகேவா? 3XL கூட என்ன சிறுசாக தான் இருக்குது. மொபைல் டிவைசஸில் நமக்கு இப்படி தெரிஞ்சால் போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும். பட் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன சைஸில் 6XL இருக்கணும். ஃபாண்ட்டு போல்டாக இருக்கணும். லெட்டருக்கு வந்து இடையில ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ ட்ராக்கிங் வைடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த உள்ள இருக்க இந்த ஸ்பேன் டேக் இதோட கலர் வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா டெக்ஸ்ட் நியூட்ரல் வந்து எனக்கு ஒரு 700 இந்த மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா 600 இந்த மாதிரி இருக்கணும். இதோட கலர் வந்து எனக்கு என்ன இருக்கணும், ப்ளூ கலரில் இருக்கும். கிளாஸ் நேம் கொடுத்து டெக்ஸ்ட் ப்ளூ 600 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் லெட்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் இதுக்குள்ளே இருக்க எல்லாமே ஃப்ளக்ஸ், இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்க எல்லாமே எனக்கு என்ன இருக்கணும், ஃப்ளக்ஸ் காலமாக இருக்கணும். காலம் டைரக்ஷனில் வரணும். ஐட்டம் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். ஜஸ்டிஃபை எனக்கு எங்கே இருக்கணும், ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்ட் வந்து எனக்கு பை டிஃபால்ட்டாக இது ரெண்டும் எனக்கு என்ன இருக்கணும், சென்டரில் தான் இருக்கணும். ஆனால் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் எனக்கு என்ன மாறிடணும், அது சேஞ்ச் ஆகிடணும். ஐட்டம் வந்து எங்கே வந்துடணும், ஸ்டார்டிங்கில் வந்துடணும். ஜஸ்டிஃபை எங்கே வந்துடணும், நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்துடணும். அப்போது மொபைல் டிவைஸ் போகும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் மீடியம் டிவைஸ் வரும்போது எப்படி வந்துடும், இங்கே மாதிரி வந்துடும். ஸோ உள்ளே இருக்க கேப் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும், எனக்கு ஒரு கேப் 4 பிக்சல்ஸ், அதாவது 16 பிக்சல்ஸ் எனக்கு இந்த மாதிரி கேப் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்து உங்களை பற்றின ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன், உங்கள் நேமு, இப்போ என்ன செஞ்சேன்னா உங்களோட டெசிக்னேஷன் போட்டுக்கோங்க. ஸோ என்ன டெசிக்னேஷன் அப்படிங்கிறத இதுக்கு கீழே போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு H2 போட்டு நான் என்ன செஞ்சிட போகிறேன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் இதுக்கு கீழே. ஸோ இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், கிளாஸ் நேம் கொடுத்து டெக்ஸ்ட் 3XL போட்டு என்ன செஞ்சிடலாம், அதே மாதிரி ட்ராக்கிங் என்ன செஞ்சிடலாம், வைடர். அப்புறம் இது எல்லாத்தையும் அப்பர் கேஸுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து டெக்ஸ்ட் நியூட்ரல் 400 இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். அப்புறம் ஃபாண்ட் செமி போல்டு. ஓகேவா? இந்த மாதிரி. அப்போ இது மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகும்போது எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்கே மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும்போது நான் என்ன செஞ்சிட போகிறேன், டெக்ஸ்ட் வந்து எனக்கு 2XL சைஸ் இருந்தால் போதும். மீடியம் டிவைசஸில் எனக்கு 3XL இருக்கும். அப்போ மொபைல் டிவைஸில் எப்படி இருக்கும், பிக் ஸ்க்ரீனில் எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இன்னொரு பேராகிராஃப் டேக், அதில் இப்போதைக்கு ஒரு டம்மி கண்டென்ட் மட்டும் நான் லோட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேவா? இதில் வந்து என்னது, எனக்கு வந்து ஒரு டம்மி கண்டென்ட். ஸோ இதோட டெக்ஸ்ட் கலரை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், கிளாஸ் நேம் கொடுத்து டெக்ஸ்ட் வந்து எனக்கு பேஸாக இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து பேஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். டெக்ஸ்ட் கலர் வந்து நியூட்ரல் 600ல் இருக்கணும். அப்புறம் ட்ராக்கிங் வந்து என்னவா இருக்கணும், வைடாக இருக்கணும். அதாவது உள்ள இருக்க லெட்டர் வந்து எல்லாமே எனக்கு வைடாக இருக்கணும். யூஸ்வலாக வந்து எனக்கு எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக இருக்கணும். ஆனால் மீடியம் டிவைஸில் எனக்கு எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அப்போது இங்கே போகும்போது எனக்கு எப்படி இருக்கும், சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்கும். நார்மலில் எப்படி இருக்கும், எனக்கு இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த பேராகிராஃப்க்கு மேலேயும் கீழேயும் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் எனக்கு என்ன இருக்கணும், கொஞ்சம் கேப் இருக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா, அதே தான் இங்கேயும். ஸோ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு கீழே எனக்கு இங்கே வந்து எனக்கு இப்போ என்ன வரணும், எனக்கு ஒரு பட்டன் வரணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல ஒரு பட்டன். சரியா, இந்த பட்டனோட டைப் எனக்கு என்ன வரக்க போகுது, அதுவும் பட்டன். இங்கனுக்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன், ஹையர் மீ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வைக்க போகிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் கொடுத்து நார்மல் யூஸ்வலாக விட்த் வந்து எனக்கு என்ன இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும், அதாவது மொபைல் டிவைசஸில் இருக்கும்போது. பட் மீடியம் டிவைஸை தாண்டினோடனே விட்த் வந்து எனக்கு என்னவா மாறிடணும், ஆட்டோவாக மாறிடணும். அப்புறம் பிஎக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும், எனக்கு வந்து ஒரு 24 இருக்கணும் பிஎக்ஸு. P1 PY 3 இருக்கணும், ரவுண்டட் மீடியமாக இருக்கணும். இப்போதைக்கு பிஜி கிரெயின் நான் கொடுக்குறேன், பட் லேட்டர் இது என்ன வைக்க போகிறேன், இந்த மாதிரி இருக்கும். பட் இது மொபைல் டிவைசஸ்க்கு போகும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை என்ன செய்யணும், இந்த பட்டனை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த பட்டனுக்கு வந்து கிரேடியன்ட் கலர் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ என்ன செய்ய போகிறோம்னா, பிஜி கிரேடியன்ட் டு பாட்டம் ரைட், அதாவது கிரேடியன்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கிரேடியண்ட்டாக இருக்கணும். 2 வந்து கீழேருந்து டாப் ரைட் போகணுமா, இல்லை பாட்டமுக்கு போகணுமா, இல்லை பாட்டம் லெஃப்ட் போகணுமா, இல்லை டாப் லெஃப்ட் போகணுமா, எந்த பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து பாட்டம் ரைட்டுக்கு வரணும். ஸோ பிஆர் பாட்டம் ரைட், அதாவது பிஜி கிரேடியன்ட் டு பாட்டம் ரைட். ஓகேவா, எங்கேருந்து எந்த கலர்லேருந்து, ஃப்ரம் எனக்கு என்ன கலர்லேருந்து எந்த கலர் போகணும் அப்படின்னு சொல்லி, ஃப்ரம் பர்பிளில் 600லேருந்து வியா, அதாவது அந்த ஃப்ரம் வியான்னு கொடுத்துட்டு இதில் வந்து வயலட் இருக்கும், வயலட் 600லேருந்து டு ப்ளூ 600, இந்த கலர் வழியாக எனக்கு போகணும். இப்படி இருக்கும். ஓகேவா. ஸோ இது இப்படி தான் நீங்கள் கிரேடியன்ட் கலர் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்னா, இது எல்லாமே எனக்கு எப்போ தெரியணும், எனக்கு ஹோவர் பண்ணும்போது தான் தெரியணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன செஞ்சிருங்க, ஹோவர்னு மாற்றிருங்க. அப்போது நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியும், அந்த கலர் கோட் வந்து எனக்கு தெரியும். அப்போது பார்டர் வந்து இனிஷியலாக என்ன செஞ்சிருவேன், பார்டர் வந்து ஹோவர் பண்ணாமல் இருக்கும்போது பார்டர் வந்து எனக்கு ப்ளூ கலரில் எனக்கு தெரியணும், இந்த மாதிரி தெரியணும். ஓகேவா. அப்போது இந்த பிஜி கிரேவ் என்ன செஞ்சிருங்க, தூக்கி விட்டுருங்க. டெக்ஸ்ட் கலர் இனிஷியலாக எனக்கு என்ன இருக்கணும், நியூட்ரல் 600ல் இருக்கணும், இப்படி இருக்கணும். பார்டர் வந்து எனக்கு என்ன இருக்கணும், 2 பார்டர் இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்புறம் எனக்கு ஷேடோ மீடியமாக இருக்கணும். எல்லாமே எனக்கு எப்படி நடக்கணும், ஸ்மூத்தாக நடக்கணும். ஸோ டிரான்சிஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இப்போ நான் இங்கே ஹோவர் பண்ணும்போது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன செஞ்சிடறேன், இதில் டிரான்சிஷன் ஆல்னே கொடுத்துருங்க. அப்புறம் இதில் வந்து என்ன செஞ்சிடலாம், அடுத்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் வந்து என்ன கலரில் இருக்கணும், ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஹோவர் பண்ணும்போது நான் என்ன செஞ்சிடணும், எனக்கு பார்டரை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அப்போ ஹோவர் பண்ணும்போது பார்டர் வந்து எனக்கு என்ன இருக்கணும், பார்டர் நன்ல இருக்கணும். அப்போ ஹோவர் பண்ணும்போது எனக்கு பார்டர் தெரியாது. அப்போ இல்லாதப்போ எனக்கு என்ன தெரியும், அந்த பார்டர் வந்து தெரியும். ஓகேவா. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ரியல் பட்டன் மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன், பட்டன் ஆக்டிவாக இருக்கும்போது ஸ்கேல் லெவலில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், 95% சுருக்கிட்டு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அப்போது இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது என்னடா இது வருதா. ஸோ அந்த வாபிள் எஃபெக்டோட இருக்கும். ஓகேவா. இல்லை இந்த மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், பார்டரை இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா இது பார்க்க அந்த அளவுக்கு லுக்காக இல்லை. அப்போ என்ன செஞ்சிடலாம்னா பார்டரை இக்னோர் பண்ணிடுங்க, தேவையில்லை. பிஜி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி பிஜி கிரே கொடுத்து 15 வச்சுக்கோங்க, இல்லைனா 100 இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். இல்லை அப்படின்னா இன்னொரு 200 கூட இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இதை ஹோவர் பண்ணால் நமக்கு இப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸை மட்டும் கூட்டிக்குவோங்க. டெக்ஸ்ட் வந்து எனக்கு எல்ஜி ஃபாண்ட் செமி போல்டாக இருக்கணும். ஓகேவா, இப்படி இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட அந்த பட்டன்.
அண்ட் தென் இதை வந்து எப்பயுமே சென்டர்லேயே வச்சுக்கலாம் இந்த கண்டென்ட்டை. காலம் ஐட்டம் சென்டர் இது சென்டர்லேயே வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐட்டம் வந்து ஸ்டார்ட்டில் இருக்கட்டும், பட் ஜஸ்டிஃபை மட்டும் வந்து என்ன செஞ்சிடலாம், சென்டரில் வச்சிடலாம். இல்லை மீடியம் ஜஸ்டிஃபை அப்போ என்ன இருக்கணும், ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கணும். ஐட்டம் அலைன் ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு எங்கே இருக்கணும், சென்டரில் இருக்கணும். நோப். என்னடா அது, இப்போ மீடியம் டிவைஸில் இந்த இருக்குல்ல, ஆனால் அது ரொம்ப கீழே இறங்கி வந்துருச்சுன்னா, ரொம்ப கீழே இறங்கி. ஓகே, இது டாப்ல இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்னா, கீழே எனக்கு இங்கனக்குள்ள என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொண்டு வரணும் உள்ள இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்னா, இந்த பட்டனுக்கு கீழே டாட் ஒரு டிவிஷனை கொண்டு வந்து, இந்த டிவிஷனுக்குள்ள நான் என்ன செய்யணும், வரிசையாக சோஷியல் மீடியா லிங்க்ஸை நான் உள்ள கொண்டு வரணும். இப்போதைக்கு ஹேஷ்டேக் போட்டு இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பாக்ஸ் ஐகான்ஸை உள்ள லோட் பண்ணணும். ஸோ பாக்ஸ் ஐகான்ஸ் கொடுத்து, ஸோ இந்த பாக்ஸ் ஐகான்ஸோட GitHub பேஜ் போனீங்க அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு என்ன இருக்கும், அந்த லிங்க் டேக் இருக்கும். இந்த லிங்க் டேக் அப்படியே என்ன செஞ்சிருங்க, இங்கேருந்து காப்பி பண்ணி எங்கே போடணும், டாப்பில் நம்மளோட லிங்க் டேக்கு கீழே. இந்த லிங்க் டேக் லோட் ஆகுதுல்ல, ஆல்ரெடி நம்ம லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்போது என்ன செஞ்சிடலாம்னா, இங்கேருந்து ஃபேஸ்புக் இந்த லிங்க் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கை காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கே போடணும், நம்மளோட ஏ டேக், ஆங்கர் டேக் இருக்கா, இந்த ஆங்கர் டேக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இதை காப்பி பண்ணி இன்னொரு 2-3 தடவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் என்ன செஞ்சிடலாம், வாட்ஸ்அப், அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் ட்விட்டர், அப்புறம் இது இந்த மாதிரி இன்னொரு போட்டுட்டு லிங்க்டின் போட்டுக்கோங்க, லிங்க்டின். ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு அந்த எல்லா சோஷியல் மீடியா ஐகான்ஸும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ இது மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதே இது நான் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியா டிவிஷனுக்கு கிளாஸ் கொடுத்து மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், 12ன்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு இல்லை, நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, மார்ஜின் டாப் வந்து ஒரு 24 பிக்சல்ஸ் நான் கொடுத்து 20 அப்படின்னு சொல்லி கொடுத்து இறக்கிக்கல. என்னால் எவ்வளோ தூரம் கீழே இறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கீழே இறக்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு கீழே என்ன இருக்குது, அவைலபிள் ஸ்பேசஸ் இருக்குது. சரியா? அண்ட் தென் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும், ஃப்ளக்ஸு, ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை பிட்வீனாக இருக்கணும். ஓகேவா? மொபைல் டிவைஸஸில் ஃபுல் விட்த் இருக்கணும். பட் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் விட்த் வந்து எனக்கு என்னவோ மாறிடணும், ஆட்டோவாக மாறிடணும். அப்போ எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்டிஃபை பிட்வீன் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், உள்ளே இருக்க ஸ்பேசஸ் வந்து அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உட்காரணும், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கானுக்கும் இப்போ நான் என்ன செய்யணும், ஸ்டைல்ஸ் எழுதணும். இல்லை என்ன செஞ்சணும், அந்த டேரெக்டாக அந்த ஆங்கர் டேக்குக்கு ஸ்டைல்ஸ் எழுதிடுங்க. இந்த ஆங்கர் டேக்குக்கு கிளாஸ் கொடுத்து டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், எக்ஸல் இருக்கணும். எக்ஸல் ரொம்ப சிறுசாக தெரிஞ்சுன்னா 2XLன்னு போட்டுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 2XL. இப்போ இதே மாதிரி மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் இது எனக்கு எப்படி இருக்கணும், 3XL இருக்கும். 3XL இருக்கணும். டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக எனக்கு என்ன கலரில் இருக்கணும், நியூட்ரல் 400ல் இருக்கணும், இல்லைனா நியூட்ரல் 600ல் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஸ்கேல் பர்சன்டேஜ் நான் என்ன செய்யணும், கூட்டி காமிக்கணும். ஸோ 1. அப்புறம் டிரான்சிஷன் என்ன செஞ்சிடணும், ஆல். ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஹோவர் பண்ணும்போது எனக்கு எல்லாமே சைஸ் கொஞ்சம் கூட காமிச்ச மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லை அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னும் கம்மியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கேல் பர்சன்டேஜை என்ன செஞ்சிருங்க, கூட்டிடுங்க. 110க்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், நமக்கு இருக்கிற அவைலபிள் 125 இருக்கா, 125 செட் பண்ணிடுங்க. ஸோ அப்போது இப்போ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும்.
ஐயோ ஸ்கேல் எக்ஸ், நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று பண்ணுது பாரு. ஸ்கேல் 125. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஹோவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். ஹோவர் பண்ணும்போது ஃபேஸ்புக் எனக்கு என்ன இருக்கணும், டெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கணும் 600ஆகவும். அப்புறம் வாட்ஸ்அப் எனக்கு என்ன கலரில் இருக்கணும், ஹோவர் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு எமரல்ட் 600ஆக இருக்கணும். அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு என்ன இருக்கணும், டெக்ஸ்ட்டு பர்பிள் இல்லை வேணாம் பிங்க்ல வச்சுக்கலாம், அதான் ஓரளவுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் ஹோவர் பண்ணும்போது தான் ஹோவர். அப்புறம் ட்விட்டருக்கு வந்து ஸ்கை கலர் டெக்ஸ்ட், ஹோவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து ஸ்கை 600ல் இருக்கணும். லிங்க்டினுக்கு ஹோவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் வயலட் 6 கலர் இந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ இப்போ ஹோவர் பண்ணும்போதும் ஒவ்வொன்றும் அந்த பர்டிகுலர் ஐகான் ஸ்டைல்ஸில் நமக்கு தெரியும். ஓகேவா? பட் இது பிக் ஸ்க்ரீன் வரும்போது இந்த மாதிரி இருக்கும், பார்க்க ஆக்வர்டாக இருக்கா. அதுக்கு என்ன செய்யணும்னா கேப் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஸோ அப்போது இங்கே வந்து கேப் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், 0ன்னு செட் பண்ணிடலாம். பட் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் கேப் வந்து எனக்கு வந்து ஒரு 24 செட் பண்ணிடலாம். 24 ரொம்ப அதிகமாக தெரியுது, 16. ஓகேவா? இது போதுமானது. ஓகேவா? முடிஞ்சு. ஸோ லெஃப்ட் செக்ஷன் முடிஞ்சு. இப்போ ரைட் சைட் செக்ஷனை நான் என்ன செய்யணும், இமேஜ் கொண்டு வரணும். ஸோ இமேஜ் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு வெக்டார் இமேஜஸ் எப்பயுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அன்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இந்த வெக்டார் இமேஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வெக்டார் இமேஜஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீ பிக் இருக்குல்ல, இதில் போய் பார்த்துட்டு இதில் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு அவதார் அப்படின்னு இதை என்ன செஞ்சிடலாம், 3D கேமிங் அவதார்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய அவதார்ஸ் வரும், இந்த இருக்கா. ஸோ இதில் வந்து நிறைய அவதார்ஸ் வரும். உங்களுக்கு என்ன எந்த மாதிரி அவதார் வேணுமோ அந்த அவதார் இமேஜை சூஸ் பண்ணிங்க. அவதார் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இதெல்லாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி அவதார் இமேஜஸை சூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியை எடுத்து வச்சுக்கணும். இந்த இதெல்லாம் இப்போ பிஎன்ஜியாக தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் வெர்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் நல்லா தான் இருக்குது. இது பேக்ரவுண்ட் ஒயிட்லலாம் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்து இல்லை, அது யூஸ்வலாக நீங்கள் எப்படினாலுமே இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும். நம்ம அதை வந்து அதில் செட் பண்ண, ஆனால் என்ன பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில், நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கனால நமக்கு இப்போ பிரச்சனையே தெரியல இங்கே நமக்குள்ள. இப்போ இதுவே வேற ஒரு பேக்ரவுண்ட் கலரில் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரியும். அந்நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து அதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து உங்களோட அந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் உள்ள. பாவம் எங்கட அந்த இமேஜை காணும். இப்போதான் தேடி எடுத்தேன், தான் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரீ இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி என்ன செஞ்சிடலாம், நம்மளோட அசெட்ஸ்குள்ளே போட்டுருங்க. அண்ட் தென் அதுக்குள்ளே புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஐஎம்ஜின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதோட இமேஜை வந்து என்ன செஞ்சிடலாம், ஹீரோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களோட இமேஜ் இருக்கணும். இல்லை அப்படின்னா வேற உங்களுக்கு எந்த இமேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இமேஜ் அவங்களுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இமேஜை வந்து நான் இங்கே லோட் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ அது வந்து எங்கே லோட் ஆகணும், நமக்கு இந்த இடத்துல. அப்போ என்ன செஞ்சிடலாம், இமேஜ்னு கொடுத்து இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், /assetsக்குள்ளேருந்து இமேஜஸ்க்குள்ளே hero.jpg எனக்கு லோட் ஆகணும். ஸோ எனக்கு இதை பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் பிக் ஸ்க்ரீன் போகும்போது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக அந்த பாக்ஸ் கண்டெய்னருக்குள்ளே எப்பயுமே வந்து பர்ஃபெக்டாக உட்காரணும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் இதுக்கு வந்து என்ன செஞ்சுங்க, விட்த் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கணும், ஹைட் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கணும், ஃப்ளெக்ஸு, ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டரில் இருக்கணும்.
அதே மாதிரி தான் இந்த இமேஜ் டேக் என்ன செய்யணும், இந்த இந்த இதோட எனக்கு இதோட விட்த் எப்பவுமே இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹைட்டு ஃபுல்லு ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கணும், கண்டெயின், எப்பயுமே கண்டெயின் இருக்கணும். உள்ள வந்து எப்பயுமே ஃபுல் இமேஜ் எனக்கு பர்ஃபெக்டாக தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோம், ஐயோ இது இல்லை. அப்போ இதை இப்போ மொபைல் ஸ்க்ரீனுக்கு நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே நான் பிக் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இதை வந்து இதே மாதிரி ஸ்டைலுக்கு நான் எழுதிடணும். ஐட்டம் சென்டர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக பை டிஃபால்ட்டாக எல்லாமே சென்டரில் இருக்குது. பட் மீடியம் டிவைஸில் என்ன செஞ்சிடணும், எனக்கு ஜஸ்டிஃபை வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் எனக்கு வந்துடணும். அதே மாதிரி ஐட்டமும் எனக்கு எங்கே வந்துடணும், ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கொடுத்தாலும் இது எனக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது இமேஜ் வந்து அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கனால அப்படி இருக்கு. அப்போ என்ன செஞ்சிடலாம்னா வேற வழி இல்லை, கண்டென்ட்டை தான் நம்ம இந்த கண்டென்ட்டை தான் கீழே இறக்கி ஆகணும். ஸோ அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதுதான் அந்த செக்ஷன். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஐட்டம் சென்டர் வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். அப்போ மீடியம் டிவைசஸில் இதை ரிமூவ் பண்ணி விட்டு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. இந்த மாதிரி இருக்கா? ஓகேவா? ஆனால் இந்த கேப் பார்த்தீங்களா, சென்டரில் வந்துருச்சு. ஆனால் இதை ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய கேப்பாக இருக்குது. இப்போ இந்த இமேஜில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுதான் பிரச்சனையே. அந்த வித் ஹைட்டு ஃபுல்லு கொடுத்தனால அப்படி இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஹைட்டை ஃபுல்லாக நான் தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா ஹைட்டு வந்து என்ன செஞ்சிடலாம், அப்படினாலுமே இந்த இமேஜ் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ் அந்த இப்போ மேலே ஏறிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இது சென்டராகவே இருக்கட்டும். பட் மீடியம் டிவைஸில் என்ன செஞ்சிடலாம், ஐட்டம் வந்து நமக்கு எனக்கு எங்கே வரணும், ஐட்டம் ஸ்டார்டிங் பொசிஷன்லையும் ஜஸ்ட் அதே மாதிரி மீடியம் டிவைஸில் ஜஸ்டிஃபை வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ஸில் இருக்கணும். மேலே அப்போ அதே மாதிரி தான் என்ன செய்யணும், எனக்கு ரெண்டுமே எங்கே வந்துடணும், மீடியம் டிவைஸில் ஐட்டம் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ்லையும் ஜஸ்டிஃபை வந்து என்ன இருக்கணும், மீடியம் டிவைசஸில் ஜஸ்டிஃபை ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடணும். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பேடிங்கை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். உள்ளே இருக்க இந்த பேடிங் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ உள்ளே இருக்க பேடிங் இந்த டிவிஷன் உள்ளே இருக்க இந்த ரெண்டுக்குமே பேடிங் வந்துட்டு என்ன செஞ்சிடலாம், பிவை வந்து ஒரு 24 கொடுத்துருங்க. என்னாச்சு, மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்குள்ளே கொடுத்துடலாம். அப்போது பிஒய் வந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு 20 டாப் அண்ட் பாட்டம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட உள்ள மூவ் பண்ணலாம். 24 32. ஸோ ஓகே, இது வந்து பர்ஃபெக்டாக இப்போ இந்த இதில் நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, இந்த இதில் வந்து ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி இது வந்து மொபைல் டிவைசஸில் வந்து பிஒய் வந்து எனக்கு என்ன இருக்கணும், எனக்கு 4 இருக்கணும். 4 மீடியம் டிவைசஸில் எனக்கு 32 இருக்கணும். இதே தான் எனக்கு எங்கே இருக்கணும், அந்த இமேஜுக்கும் இருக்கணும். இந்த இமேஜோட டிவிஷனுக்கும் எனக்கு அதே தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அந்த இடத்துல இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும்? ஸோ இப்போ அபவுட் செக்ஷன் தொட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அபவுட் செக்ஷனுக்கு நமக்கு ஜம்ப் ஆகி வந்துடும். ஹோமை தொட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் செக்ஷனுக்கு நமக்கு ஜம்ப் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ இது இப்போ மொபைல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட மொபைல் டிவைஸோட வியூ. மொபைல் வந்து இப்படி தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது செக் பண்ணி ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸை ரெடி பண்ணணும். ஸோ இப்போ செக்ஷன் முடிஞ்சு. ஸோ அந்த செக்ஷன் என்ன செஞ்சால் ஹோம் செக்ஷனை அப்படியே கமிட் பண்ணிடணும். ஸோ கமிட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம், அதே மாதிரி தான் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ரெஸ்பான்சிவ் ஹோம் ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுடலாம்.
கமிட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடணும், அதே மாதிரி புல் ஆர் புஷ்ல போயிட்டு என்ன செஞ்சிருங்க, புஷ் டு உங்கள் ரிமோட்டை சூஸ் பண்ணி புஷ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், உங்களுக்கு உங்களோட GitHubல போய் இது புஷ் ஆகிடும். புஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே போய் உங்களோட GitHubல போய் ஒவ்வொரு தடையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை செக் பண்ணிக்கோங்க புஷ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத. ஸோ போர்ட்ஃபோலியோ நான் க்ரியேட் பண்ணது இந்த இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் ஹோம் ஸ்க்ரீன் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கை பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செஞ்சிடணும், செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துடணும். ஓகேவா? நாளைக்கு இந்த ரிமைனிங் அபவுட் அண்ட் ஸ்கில் செக்ஷன்ஸை முடிச்சுட்டு நான் என்ன செய்ய, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நாளைக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்காது. முடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே புஷ் பண்ணிடணும் லைவ் சர்வருக்கு. இதை அப்படியே புஷ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இந்த ஒரு www. உங்கள் நேம் டாட் அதை போட்டு கொடுக்கும்போது எனக்கு என்ன தெரியணும், இந்த யூஆர்எல் வந்து இந்த வெப்சைட் வந்து எங்கேருந்து வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம டெப்ளாய் பண்ணிடணும் லைவ் சர்வரில். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ